பில்லி கிராம் பிரசங்கம் பண்ணுறார். பில்லி கிராம் ஒரு மிகச்சிறந்த போதகர். அவர் பிரசங்கம் பண்ணுறார். ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் நடக்குது மீட்டிங்கு. விளையாட்டு மைதானம் துவங்கி கேலரியெல்லாம் நிரம்பிடுது. 50-60,000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரும் கூட்டம். அதில் பிரசங்கம் பண்ண எந்திரிச்சார் பாருங்க. எந்திரிச்ச பிரசங்கம் நான் ரொம்ப தீவிரமாக கவனித்தேன். சரி, பிரசங்கம் பண்ண போகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண போகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதுனா நான் என்ன நினச்சேன், எழுந்து பட்டாசு வெடிக்கிற மாதிரி கட 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 கடன்னு ஏசு தான் ஆண்டவர், நம்பு, விசுவாசி ஊன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அவர் எந்திரிச்சுன்னு சொன்னார், இன்றைக்கு நான் உங்களுக்கு திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் என்பதை குறித்து பிரசங்கம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. நான் நினச்சேன், என்னது இது, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்திருக்கிறாங்க, நிறைஞ்சு வழியுது கூட்டம், ஆண்டவர் அறியாதவங்க பலர் வந்திருக்கிறாங்க, சபையில் பிரசங்கம் பண்ண வேண்டியதை கொண்டு வந்து இங்கே பொதுமக்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, சுவிசேஷ கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு, குடும்ப வாழ்க்கையை என்ன பிரசங்கம் பண்ண போகிறாருன்னு யோசித்து உட்காந்துருக்கிறேன். ஆரம்பித்தார் பாருங்கள், எப்படி அமெரிக்காவில் திருமணங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது, திருமண வாழ்க்கை, டிவோர்ஸ் ரேட் அதிகமாகுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நம்ம பிள்ளைகள் கெடுகிறார்கள், அவர்கள் மதுபானத்திற்கும் போதை மருந்துகளுக்கு அடிமைகள் ஆகிறார்கள், அவருடைய வாழ்க்கையை பாழா போகிறது, இவ்வளோ பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க, ஏன்னா இப்படிப்பட்ட புரோக்கன் ஃபேமிலிஸ்லேருந்து வந்தவங்க அப்படின்னு பயங்கரமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கட கட கடன்னு ஒரு 5-10 நிமிஷம் அந்த நாட்டு பிரச்சனையை சொல்கிறார். திருமணங்கள் சீரழிந்ததன் மூலமாக எப்படி பிள்ளைகள் கெட்டு, குடும்பம் கெட்டு, சமுதாயமே கெட்டு, கிரைமெல்லாம் இன்க்ரீஸ் ஆகி அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏன் இப்படி அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன் திருமணத்தில் வெற்றி பெற முடியல, ஏன் திருமணத்தில் ஒன்றாக சேர்ந்து வாழ முடியல, 2 பேர் ஏன் ஒன்றா இசைந்து வாழ முடியவில்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு பாருங்க. சொல்லும்போது தான் பாவம் என்கிற சப்ஜெக்டை கொண்டாடுறாரு. அப்படியே அப்போ தான் எனக்கு வளைஞ்சே, அப்பா சரியான அப்ரோச் தான் இதுன்னு. ஏன் இல்லைன்னா, பாவங்கிற காரியம் மனுஷனுக்குள்ளே வந்தது. பாவம் சுயநலவாதி ஆகிடுச்சு மனுஷனை. அவன் தனக்காக வாழுகிறான். அதனால தான் குடும்பங்களில் சமாதானம் இல்லை. ஏன்னா புருஷனும் மனைவியும் அவர்கள் தங்களுடைய நலனை தான் பார்க்குறாங்க. ஆனால் வேதம் வேறு ஒரு விதமான திருமண வாழ்க்கையை குறித்து போதிக்கிறது. தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக ஒவ்வொருவரும் வாழுகிற அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை தான் வெற்றி பெறும். அதற்கு முதல்ல கிறிஸ்து உள்ளே வரணும், கிறிஸ்து உங்களை ஆட்கொள்ள வேண்டும், அவருடைய சுவாபம் உங்களுக்கு வரணும், அவருடைய வல்லமை உங்களுக்கு தேவை, அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் மாற்றப்பட வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்குறாரு பாருங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் எழுந்து முன்னால் வர்றாங்க.